புலி படத்தை அடுத்து அட்லி இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் விஜய். இந்த படத்திலும் விஜய்க்கு 2 ஜோடிகள் தான். இதில் சமந்தா, எமி ஜாக்சன் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கும் படம் என்பதால் வட இந்திய ஹீரோயின் ஜோடி சேருவார் என்று கூறப்பட்டது. தீபிகா படுகோனே, சோனாட்சி சின்ஹா ஆகியோர் விஜய்க்கு ஜோடி சேர்வார்கள் என்று முதலில் பேசப்பட்டது. அதே சமயம் கதாநாயகியாக முதலில் நயன்தாரா தான் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் நயன்தாரா நடிக்க மறுத்துவிட்டாராம். இனி தனக்கு ஸ்கோப் உள்ள படங்களில் மட்டுமே நடிக்க முடிவு செய்துள்ளேன் என்றும் கூறியுள்ளாராம். எல்லா ஹீரோக்களுடனும் ஜோடி சேர்ந்தாகிவிட்டது. ஹீரோயின் சப்ஜெக்ட் உள்ள படமாக இருந்தால் வாருங்கள் என்று இயக்குநர்களிடம் கூறிவிட்டாராம் நயன்தாரா. ஆனால் விஷயம் அது இல்லையாம். மற்றொரு ஹீரோயின் எமி என்பதால் நயன்தாரா மறுத்துவிட்டாராம். ஏற்கனவே சூர்யாவுடன் மாஸ் படத்தில் நயன்தாராவும் எமி ஜாக்சனும் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் எமி ஜாக்சன் விலகினார். அவருக்கு பதிலாக பிரினிதா நடிக்கிறார். சூர்யாவிடம் விட்ட இடத்தை விஜயிடம் பிடித்துக் கொண்டார் எமி ஜாக்சன். இப்போது விஜயுடன் கத்தி நாயகி சமந்தா ஜோடி சேர்ந்துள்ளார். இந்த பக்கம் சமந்தா, அந்த பக்கம் எமி ஜாக்சன் என 2 நாயகிகளுடன் டூயட் பாடுவார் எங்கள் இளைய தளபதி என்று உற்சாகமடைந்துள்ளனர் விஜய் ரசிகர்கள்.